வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகு நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகழ்ந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தர்ம சாஸ்திரங்கள் என்றும் வேத சாஸ்திரங்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரம் என்றும் வான சாஸ்திரம் என்றும் இப்படி பல உண்டு. இன்று நாம் காண வேண்டியது வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில சாஸ்திரங்கள் படி. அதாவது சாஸ்திரம் என்பது பூரணமாக நம்மால் கையாள முடியுமென இந்த காலகட்டத்தில் அது சற்று ஏறக்குறை தான் இருக்கும். இது சில வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. உதாரணமாக நாம் தூங்குகின்ற முறையும் உண்டு, அதே மாதிரி நாம் உணவு கொள்கின்ற முறையும் உண்டு, அதே மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றுகின்ற முறையும் உண்டு. இப்படி பல உண்டு. இதை நாம் செய்கின்ற போது அன்றாட செய்கின்ற போது நமக்கு பல ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு. இப்போ ஒரு உதாரணமாக நாம் உணவுக்கு பல உண்டு. அதாவது கிழக்கு திசை நோக்கி சாப்பிட்டால் ஆயுள் வளரும் என்று கூறுவார்கள். மேற்கு திசையை நோக்கி சாப்பிட்டால் செல்வம் சேரும் என்று கூறுவார்கள். தெற்கு திசை நோக்கி சாப்பிட்டால் நோய் தீரும் என்று கூறுவார்கள். வடக்கு திசை நோக்கி சாப்பிட்டால் நோய் வரும் என்று கூறுவார்கள். இப்படி இருக்கின்ற போது நமக்கு ஒரு விருந்துக்கு செல்கிறோம், ஒரு மன வீட்டுக்கு விருந்துக்காகவோ அல்லது ஹோட்டலிலே சாப்பிட போகின்ற போது நான் வடக்கு பார்த்து சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆகினால இதை நம்ம வீட்டிலே நம்ம பயன்படுத்துகின்ற போது இதை கையாண்டால் நல்லது. அதே போல் தூங்குவதற்கும் நம்ம ரிஷிகளும் பெரியவர்களும் கூறியுள்ளார்கள். அதாவது கிழக்கு திசை பார்த்து, மேற்கு திசை பார்த்து, வடக்கு திசை பார்த்து, தெற்கு திசை பார்த்து, இப்படி 4 திசை உண்டு. இதில் எதில் தூங்கக்கூடாது, எந்த பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சில சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக மேற்கு பக்கம் நம் தலை வைத்து படுத்தால் நாம் காலையில் கண் விழிக்கின்ற போது சூரிய பகவான் பார்ப்போம். அப்போது இது சிவபெருமான் திக்காகவும் கருதப்படுகிறது. சுவாமியை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல் தெற்கு பக்கம் தலை வைத்து படுத்தால் வடக்கு பக்கமாக வடமலை வாசன் என்று கூறுவார்கள். மகாலட்சுமி நாராயணனை தரிசித்த பாக்கியம் கிட்டும் என்று கூறுவார்கள். இதை மேற்கு பக்கமாக தலை வைத்து நாம் படுக்கின்ற போது கிழக்கு திசையாகும். கிழக்கு திசை பக்கம் தலை வைத்து பார்த்தா எழுந்திருக்கின்ற போது சனி பகவான், அது மேற்கு பக்கம் சனி பகவான் இருக்கிறார். அவரை தரிசிக்க கூடாது என்பதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது என்று நம் ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள், ஜோதிடத்திலும் சொல்லியிருக்கிறது. எப்படி என்று கேட்டால் வடக்கு பக்கம் மந்திர சாஸ்திரங்களும் வேத சாஸ்திரமும் உள்ளது. அந்த பக்கத்திலே நம் தலை வைத்து படுத்தோம்னால் நமது மூளை வேலை செய்யாது, அங்கே காந்த சக்தி உள்ளது என்று இப்படி கூறுகிறார். இது தூங்கும் முறை. அடுத்தபடியாக வீட்டில் தாய்மார்கள் விளக்கு ஏற்றுகின்றார், விளக்கு தீபம் ஏற்றுக்கிறார்கள். அந்த தீபம் ஏற்றுகின்ற முறை கிழக்கு பக்கம் பார்த்து எறிந்தால் லட்சுமி கடாட்சம் என்று கூறுவார்கள். அதேபோல் வடக்கு பக்கம் பார்த்தால் இன்னும் சிறப்பு, செல்வம் சேரும் என்று கூறுவார்கள். இந்த 2 திக்கு தான் தீபத்துக்கு விசேஷமானது. தெற்கு திசை ஏற்றக்கூடாது என்று கூறுவார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம் வேதத்திலும் ஜோதிடத்திலும் நம் முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி சொல்லியிருந்தாலும் கூட நம் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முடியுமா என்பது இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு சில தாய்மார்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயதாக இருக்கிறவங்களுக்கு வடக்கு கிழக்கு எதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் உள்ள ஒரு அனுபவங்களும் ஒவ்வொன்று உள்ளது. அதே போல் வீடு குடிக்கு போகின்ற போது கேட்பாங்க, சுக்கிரம் எந்த பக்கம் இருக்க, வெள்ளி எந்த பக்கம் இருக்கிறேன்னு கேட்பாங்க. வெள்ளினா சுக்கிரனை குறிக்குது. அந்த சுக்கிரன் இருக்கிற அவரை நோக்கி போடக்கூடாது, அவர் பார்வையிலே போலாமே தவிர அவரை எதிர்த்து போகக்கூடாது, குடி போகக்கூடாது என்று ஒன்று உள்ளது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஜோதிடத்திலும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு சாஸ்திரப்படி இது இன்னும் எவ்வளோ இருக்கிறது. சில விஷயங்களை பார்க்கின்ற போது நம் ஜோதிட சாஸ்திரங்கள் ஒவ்வொன்றும் ஆணித்தரமாகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது. உதாரணமாக இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டது வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது, அதே போல் வடக்கு திசை நோக்கி சாப்பிடக்கூடாது, தீபம் தெற்கு நோக்கி எரியக்கூடாது. இந்த 3 தகவலை இன்று கூறுகிறோம். அடுத்த தகவலை அடுத்த வீடியோவில் கூறுகிறோம். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் இது வடக்கு பக்கம் தலை வைத்தால் மனநிலை பாதிக்கும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.